ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சிம்பிளாக ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதாவது பச்சைப்பயிறு தண்ணியை வச்சு ஒரு அருமையான சுவையான ஹெல்த்தியான ரசம், அதுக்கு மேட்சாக ஒரு பீட்ரூட் பொரியல், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல், பச்சைப்பயிறு சுண்டல். இதுதான் மெனு. அதாவது இன்னைக்கு மண்டேங்கிறதுனால, அதாவது மண்டே எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இந்த ரசம் ரெசிபி தான் இருக்கும். இன்றைக்கி பச்சைப்பயிர் தண்ணியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரசம் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காண்டி பச்சைப்பயிறு அவிச்சிட்ருக்கேன். இந்த பச்சைப்பயிறு அவிச்ச தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி அருமையான ரசத்தை நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பொரியலுக்கு தேவையான பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த பொரியலுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த புளித்தண்ணியை புளித்தண்ணியோடு சேர்த்து ஒரு 3 தக்காளி பழத்தை நான் இப்போ கரைச்சிக்கிறேன். புளியோட சக்கைகளை நான் எடுத்துட்டு இப்போ தக்காளி பழத்தை 3 பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கட் பண்ணி போடுறத விட இப்படி பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது அதில் உள்ள பெரிய சக்கைகளை மட்டும் நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போது நம்ம பச்சைப்பயிரை அவிச்சு அந்த தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இந்த புளி மற்றும் தக்காளி தண்ணியோடு சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 50-50. தக்காளி புளி தண்ணி எவ்வளவோ அதே அளவு இந்த பச்சைப்பயிறு தண்ணி. இப்போது ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு காஞ்ச வத்தல், ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 7 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை போட்டு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ கூட்டை அடுப்பில் ஏற்றிடுவோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் கூடயே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து அது பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம தாளிக்க போட்ட பொருட்கள் எல்லாம் இந்த பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா இதை நம்ம அடிக்கடி விட போகிறது கிடையாது. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போது நம்ம ரசத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கொள்ள. கடுகு தாளிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், 2 வத்தல், அப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு இது பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச அந்த ரசம் மசாலா அதையும் போட்டு அந்த பூண்டோட வாசனை வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 30 செகண்ட். இப்போது நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி, தக்காளி சாறு, அப்புறம் அந்த பச்சைப்பயிறு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றிட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டு, அப்புறமா மல்லி இலை தூவி சிம்மில் போட்டிருக்கேன். இதுவும் நுரக்கட்டி வரட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ கூட்டு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான். ஒரு கிளறி விட்டு, பீட்ரூட் பொதுவாகவே சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. ஓகே, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பச்சைப்பயிறு சுண்டலுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். பொதுவாக பச்சைப்பயிறு ரொம்ப மலர்ந்து வேக வேண்டாம். சுண்டலுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பிதிக்கி பார்த்தா அமுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, வத்தல் இதை போட்டு ஒரு தாளிப்பு போட்டு ஒரு குலுக்கி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சீக்கிரமே காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் பூ கொஞ்சம் தூவிக்கோங்க. நான் இதை லஞ்சுக்கு, அதாவது மத்தியானத்துக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுனால தேங்காய் பூ போடல, கெட்டு போயிடும். இப்போது ரசம் நம்மளுக்கு நுரக்கட்டி அருமையாக வந்துருச்சு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டால் நம்மளுக்கு பச்சைப்பயிறு தண்ணியில் செஞ்ச ரசம் ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். பொதுவாகவே நாங்கள் திங்கக்கிழமை மண்டே இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுப்போம். ஏன்னா சாட்டர்டே சண்டே பெரும்பாலும் நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம். அதனால் மண்டே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமேன்ட்டு பெரும்பாலும் ஏதாவது ஒரு வகை ரசம் தான். அவங்களுக்கு டைஜஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரசம், அதுக்கு ப்ரோட்டீன் தேவைக்கு இந்த மாதிரி பயறு வகைகள் ஏதாவது அவிச்சு கொடுத்துரும்.
கூட்டு வகையில் கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ ஏதாவது ஒன்று. இந்த மாதிரி இன்றைக்கி லஞ்ச் மெனு முடிஞ்சது. அவ்வளோதாங்க. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது ஒரு லஞ்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பச்சைப்பயிறு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு வகையில் அதை பயன்படுத்துங்க. நான் ரசம் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது அதில் வெரைட்டி செய்ய முடியுமான்னு பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.